நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் புதியதாக அமைய பெற்றுள்ள மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கட்டுமான பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் இந்த ஆலையினால் சுற்றுப்புற சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்றும், இது பல்வேறு மாவட்டங்களில் நிராகரிக்கப்பட்ட ஆலை என்றும், ஆகையால் எங்கள் பகுதியில் இந்த ஆலை அமைக்கப்பட்டால் இங்கு உள்ள மக்கள் சிறுக சிறுக நோய்வாய்ப்பட்டு மரணத்தை சந்திக்கக்கூடும் என்றும் அச்சப்படுகின்றனர். இதில் விவசாய அமைப்புகள் மற்றும் மருத்துவ கழிவு ஆலை அமைவதற்கு அருகில் உள்ள கிராம பொதுமக்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், வியாபார சங்க நிர்வாகிகள் என அனைவரும் ஒருமித்த பாதையில் ஒருமித்த கருத்துடன் முற்றிலும் இந்த மருத்துவ கழிவு ஆலை மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் அமையக்கூடாது என்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இதில் ஒரு பகுதியாக இன்று மானாமதுரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் முருகன் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம் குணசேகரன், எஸ் நாகராஜன், முன்னாள் மானாமதுரை பேரூராட்சி தலைவர் ஏசி மாரிமுத்து மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் பாலகுருசாமி, அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், தேமுதிக, அமமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மற்றும் சிப்காட் அருகில் உள்ள அனைத்து கிராம பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். ஆனால் அந்த ஆலை இங்கே கட்டுமான பணி தொடர்ந்து நடந்துட்டு நம்ம மீண்டும் மாவட்ட ஆட்சியர் இந்த ஆலையினுடைய பேராபத்தை சம்பந்தமாக இதை தடை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதை எதையும் பொதுமக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் தமிழ்நாடு அரசும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகமும் அதனுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த தனியார் இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை சிப்காட்டில் ஒருவருக்கு முன் வர்றாங்க. இன்னைக்கு மானாமதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.